வணக்கம். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த 2025 எந்த மாதிரியான பலனை தருதுன்று இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். குருவானவர் 5க்கும் 8க்கும் உடையவராக வருவார். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் 8க்குடையவர். வில்லங்கங்கள், அதே போல் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிதூர பயணங்கள், இது போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடியவராக இந்த குரு வருவார். அந்த வகையில் அவர் உங்களுடைய 10ஆம் இடத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனம் 11ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். பொதுவாக குரு 11ஆம் இடத்தில் அமரும்போது இது லாபஸ்தானம். தனகாரகனான இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது, அதுவும் சிம்மத்திற்கு புதன் நட்பு என்றார். அந்த வகையில் தனப்புழக்கம் இருக்கும். 11ஆம் இடமான மிதுனத்தில் அமரக்கூடிய வகையில் தன லாபமும் தன புழக்கமும், உங்களுடைய மன ரீதியில் இருந்த பண ரீதியில் ஒரு பொருளை வாங்கணும், இல்லை ஒரு தங்க நகையை வாங்கணும், ஆபரணங்கள் வாங்கணும், இது போன்ற ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த 11ஆம் இடத்தில் குரு அமரக்கூடிய ஒரு சூழலில் ஏற்படும். அது மட்டும் இல்லை, இவர் பார்வை செய்யக்கூடிய இடமானது சிறப்பிக்கும். அந்த வகையில் முக்கியமான 3 இடங்களை இவர் பார்வை செய்கிறார். அந்த வகையில் துலத்தை பார்க்குறார். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், இவருடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்வதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான நன்மையை தரும். அதே போல் சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய நடத்தையின் மூலமாக பிறரை கவரக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது ஏற்படும். அதே போல் இவருடைய 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இப்போது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். அதே போல் உங்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். அதே போல் உங்களுடைய மேல் படிப்பு படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு படிப்பின் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும். மேல் படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். இவருடைய 9ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்வை செய்கிறாரு. இப்போ தான் சனி விட்டு விலகியிருக்காரு. கண்டக சனியிலிருந்து விலகியிருக்காரு. நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டிங்க நண்பர்களாலேயும், மனைவி, அதே போல் திருமணமாகாத இந்த நண்பர்களுக்கெல்லாம் இந்த இடத்த 9ஆம் பார்வையை குரு பார்ப்பதனால திருமணமாகாத நண்பர்கள் குறிப்பாக இங்கே எடுத்துக்கணும். உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி, தசா புத்தி எப்படின்றது அதை பொறுத்து தான் இந்த பலன். கோச்சாரம் சிறப்பாக இருக்குது. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். திருமணம் கைகூடி வரும். நண்பர்கள், கூட்டாளியினுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக இந்த குருவானவர் எந்த மாதிரியான நன்மைகளை இந்த 11ஆம் இடத்தில் அமர்ந்து செய்வார்னு நம்ம பார்க்கும்போது, மூத்தவர் வகையில் அனுகூலம் ஏற்படும், லாப உயர்வு ஏற்படும். அதே போல் 10ஆம் இடத்திலிருந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, 10ஆம் இடத்தில் ரிஷபத்தில் இருந்து, குறிப்பாக இது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு, தொழில் அமைப்பு, தொழிலில் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்தாரு. குறிப்பாக கடந்த காலகட்டங்களில் பார்க்கும்போது கண்டக சனி, இப்போ அட்டம சனியாக வந்திருக்கிறாரு. சுபர் வீட்டில் சனி அமர்ந்து சில, அதாவது உள்குத்து, இது எப்படின்னா கடகத்திற்கு வெளிக்குத்து அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே கடகத்திற்கு கும்பத்தில் அமர்ந்துட்டு இருந்தார். அதனால் கருங்கல்ல தூக்கி அடித்தார். இப்போ பஞ்சால் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த கஷ்டத்தையும் உங்களால் தாங்க முடியாது சிம்மராசிக்காரர்கள். ஏன்னா கௌரவம், ஒரு மரியாதையாக இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். ஒரு எதையுமே ஒரு ஆதரவு போட்டு அதன் மூலமாக வேலை வாங்கி ஒரு இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு பஞ்சால் அடிக்கிறது கூட, சொல்லால் ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறது கூட ஒரு கஷ்டம்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்போ இந்த சனியானவர். குரு ஒரு நல்ல இடத்துல, நல்ல பொசிஷனில் தான் அவர் பார்வை செய்யக்கூடிய இடமும் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சனி அட்டம சனி பெரிய கஷ்டங்களை தரும். அதே போல் ராகு
கேதுக்களும் பார்த்தா கேதுவும் உங்களுடைய ராசியில் வராரு. ராகு பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல வராரு. 7ஆம் இடத்துல வந்தாலும் கூட குருவின் பார்வை பெரிய ஒரு பிரச்சனையை தராது. குரு பார்வை இருக்குது. ராசியில் கேது வர்றதுனால உடல் ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இது போன்ற பதிவில் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.